இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் டாபிக் கிளாஸ் அண்ட் ஸ்ட்ரக்ட். ஸ்விஃப்ட் லாங்குவேஜில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நிறைய பேருக்கு இதில் குழப்பம் வரும். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் காலேஜ் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம தெளிவாக கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட். ஸோ ஸ்ட்ரக்ட் வந்து ஒரு வேல்யூ டைப். ஸ்ட்ரக்டாக இருக்கட்டும் இல்லை கிளாஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிலேட்டட் டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ ஒரு காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் ரிலேட்டடாக என்ன டேட்டா இருக்கோ அதுதான் இருக்கும். இதே இப்போ மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க் ஷீட்டில் என்னென்ன ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் டேட்டாஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்டும் கிளாஸும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படி ஐஓஎஸை பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்ட்ரக்ட் அண்டு கிளாஸ் ரெண்டுமே வந்து ப்ளூ பிரிண்ட். ஸோ இது ரெண்டுமே ப்ளூ பிரிண்ட். எதுக்காக இதை ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜில் போய் வெறும் ஒரு A4 ஷீட்டை கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ்ஸு, ஸோ உங்களது எல்லாமே நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை எதை எழுதணும், ஸோ என்ன விடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு அட்மிஷன் போடுறப்ப என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள்ட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்னன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக எழுதியிருக்கும். இங்கே நேம் எழுதுங்க, இங்கே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதுங்க, நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அட்ரஸ், ஆதார் நம்பர், வாட் எவர் மேபி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை தான் ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்படி ஒரு ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிறது, எந்த டேட்டா மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இங்கே வந்து உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஸ்ட்ரக்டார் கிளாஸ். ஸோ அந்த ஸ்ட்ரக்டார் கிளாஸ்க்குள்ளே இதே மாதிரி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நேம் என்ன, உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலை கொடுத்துருவீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ், ஸோ அதை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கிரியேஷன். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதா இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா அதில் இருக்க எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. எதுவும் மிஸ் மேட்ச் ஆகாது. உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. எல்லாமே ஒரு ஆர்டர் பேஸில் உங்களுக்கு வரும். சில நேரத்துக்கு ஆப்ஷனலாக இருந்தாலும் இதில் நீங்கள் ஆப்ஷனலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது எனக்கு ஃபில் பண்ணணுங்கிறது நெசசிட்டி கிடையாதுன்னா அது நீங்கள் ஆப்ஷனலாக கொடுத்துக்கலாம். இது கம்பல்சரியாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அது கம்பல்சரியாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரக்டும் கிளாஸும் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ ரியல் டைமாக அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஸ்டூடெண்ட் ஃபார்ம் என்னன்னா உங்கள் காலேஜில் ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை வந்து உங்கள் லீடர் யாருக்கிட்டையாவது கொடுத்து இதை ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்ம் எடுக்கிறாரு. பாருங்களேன், அதிலே வந்துடுது ஆட்டோமேட்டிக்கா. இந்த இதை நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் ஒன்று கிரியேட் ஆகணும்னா, இந்த ஸ்டூடெண்ட் ஃபார்மில் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணா மட்டும் தான் இந்த ஸ்டூடெண்ட் ஒண்ணுங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, இதுக்கு ஒரு நேம் குடுக்குறேன். ஏஜ் 25. கோர்ஸ் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஇ அப்படிங்கிற மாரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ 2வது ஸ்டூடெண்ட் வரான். ஸோ அவன் கேட்குறான், "உன் ஃபார்ம குடு. நான் ஜெராக்ஸ் எடுத்து என்னோட டீட்டெயில நான் ஃபில் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவரு சொல்றாப்ல. ஓகே அப்படின்னோனே, என்னன்னா, வேர் ஸ்டூடண்ட் 2 ஈக்குவல் டூ ஸோ அவன் ஃபார்மே நம்ம யூஸ் பண்றனால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் 1. ஸோ அவர் ஃபார்ம நம்ம இங்க குடுத்தாச்சு. குடுத்தோனே என்ன ஆகுது உங்களுக்கு, இந்த ஃபார்ம இவருக்கு குடுத்து நம்ம ஜெராக்ஸ் குடுக்குற மாரி குடுத்தாச்சு. இப்ப இந்த பையன் என்ன பண்றாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத ஆல்டர் பண்றாப்ல. ஸோ ஜெராக்ஸ் எடுத்தா அத மாத்த முடியாதுல்ல அப்படிங்கிற இது இல்ல. இங்க புரியறதுக்காக நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா? டாட் நேம ஆல்டர் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா. ஓகேங்களா? அடுத்து ஏஜ் ஸோ சேம் அவங்க 2 பேரும் ஒரே கோர்ஸுங்கிறதுனால நம்ம கோர்ஸ் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. ஏன்னா அவரும் ஈசி தான் படிக்கிறாப்புல, இவரும் ஈசி தான் படிக்கிறாப்புல. ஏஜ் மட்டும் தான் மாறுது. இவரு 24ன்னு உங்களுக்கு வந்துருது. இப்ப என்ன போறோம்னா, இப்ப 2 பேர் டேட்டாவையும் நம்ம செப்பரேட்டா பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகுதா, வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் print1 அண்ட் print2 ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் குடுத்துட்டேன். இப்ப நான் பிரிண்ட் கிளிக் பண்றேன்.
பார்த்தீங்களா? அவ்வளோதான். நீங்க ஸ்டூடண்ட் 1ஓட நேம் என்ன இருந்துச்சோ, என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணாரோ, அந்த ஃபார்முக்கான டீட்டெயில்ஸ் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, அதே மாரி ஸ்டூடண்ட் 2 அத ஜெராக்ஸ் எடுத்து அவர் ஆல்டர் பண்றாரு. நேம் ராஜாவும், ஏஜ் 24ன்னு குடுக்குறாரு. அது மட்டும் சேஞ்ச் ஆயிட்டு, ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈசின்னு அப்படின்னு வந்துருது. ஸோ, இதுதான் ஸ்ட்ரக்ட்டோட வேலை. ஸ்ட்ரக்ட் என்ன பண்ணும்னா, ஃபார்ம எடுத்துக்கிறோம். அத ஒருத்தருக்கு அசைன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடண்ட்டுக்கு அசைன் ஆகுறப்ப, இதுக்கு தனியா அத ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இத வந்து இன்னொரு ஸ்டூடண்ட்டுக்கு குடுக்குறீங்க. அப்ப என்னன்னா, இன்னொரு காப்பி எடுத்து மெமரில தனியா வச்சுக்கிறோம். ஸோ, எந்த ஸ்டூடண்ட்டுக்காக நீங்க மாத்துறீங்களோ, அந்த மெமரில போய் அந்த இத மட்டும் அது சேஞ்ச் பண்ணி மாத்திக்கிறோம். ஸோ, இதுதான் வந்து ஸ்ட்ரக்ட்டோட வேலை நம்மளுக்கு. ஸோ, அடுத்து நம்ம பார்க்க போறது கிளாஸ். எப்படி ஸ்ட்ரக்ட் ஒர்க் ஆச்சோ, சேம் அதே மாரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்ட்ரக்ட்ங்கிற இடத்துல கிளாஸ்ன்னு போடுவீங்க அவ்வளோதான். பட் சின்டெக்ஸ்லேருந்து எல்லாமே சேமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பட் கிளாஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெமரிய ஷேர் பண்ணும். அது வந்து மெமரிய ஷேர் பண்ணாது. இன்டென்ஸ் ஒரு காப்பியவா அது கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்க மெமரியவா அது ஷேர் பண்ணும். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப காலேஜ்ல ஏதோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. ப்ராஜெக்ட் பண்றப்போ உங்க டீம்ல 2 பேர், 3 பேர் இருப்பாங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றீங்க. எல்லாரும் செப்பரேட்டா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண மாட்டீங்க. காமனா ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு Google டாக்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ட கிரியேட் பண்றீங்க. அந்த லிங்க்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஸோ, ஒரு இடத்துல கிரியேட் பண்றீங்க. அதோட மெமரி எப்படி ஷேர் பண்ணுது கிளாஸ் அப்படிங்கிற மாரி இங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு சேஞ்சஸ் உள்ள ஒண்ணு போட்டிருக்கிறேன். ஒண்ணு இத பண்ணியிருக்கேன். அத இன்னொருத்தர் என் ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறாரு. என் ப்ராஜெக்ட்ல இருக்கிறவரு. அவர் பார்த்துட்டு இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ, இந்த இடத்துல கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னா, அவர் சேஞ்ச் பண்ணுவாரு. இது அவர் சேஞ்ச் பண்றப்ப அவருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகாது. ஓவராலா அந்த லிங்க்ல யார் யார் இருக்காங்களோ, காமனா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே அது சேஞ்ச் ஆகும். பட் இதுல அப்படி நடக்காது. எதுல? ஸ்ட்ரக்ட்ல அப்படி நடக்காது. அது ஜெராக்ஸ் காப்பி மாரி இண்டிவிஜுவலா இருக்கும். பட் கிளாஸ பொறுத்தமுடிக்கும், நீங்க ஒரிஜினல் காப்பியா இருந்தாலும் சரி, டூப்ளிகேட் காப்பியா இருந்தாலும் சரி, அந்த லிங்க்க தான் அத ஷேர் பண்ணி மெமரியா வச்சிருக்கு. ஸோ, உங்களுக்கு சேஞ்ச் பண்றப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா டூப்ளிகேட் காப்பியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஒரிஜினல்லேயும் உங்களுக்கு அது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ, இதுதான் கிளாஸோட சேஞ்சஸ். ஸோ, இங்க நடக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரக்ட்டுக்கும் கிளாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ, ஸ்ட்ரக்ட்ட பொறுத்தமுடிக்கும் அது அது இண்டிவிஜுவலா அந்தந்த சேஞ்சஸ் நடக்கும். கிளாஸ பொறுத்தமுடிக்கும் காமனா நடக்கும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சேம் அதே ஸ்ட்ரக்ட் ப்ரோகிராம்ல ஒரு சின்ன சின்ன ஆல்டரேஷன் மட்டும் பண்ண போறேன். ஸ்ட்ரக்ட்ங்கிற இடத்துல கிளாஸ்ன்னு போடுறேன். போட்டோனே அது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். என்னான்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ பொறுத்தமுடிக்கும் நீங்க இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். ஒண்ணு நேம் டாட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டூ ஏதாவது ஒரு நீங்க டிஃபால்ட்டா ஒரு நேம் குடுத்தாகணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில, நீங்க இனிஷியலைசர் பண்ணி தான் ஆகணும். ஸோ, இப்ப நான் அதுக்கு என்ன பண்றேன்னா, இனிட் வந்து நான் செட் பண்றேன். ஸோ, இப்ப இதுக்கு இனிட் குடுத்தோனே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, கம்பைலர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாது. ஸோ, எந்த எரரும் இல்ல அப்படிங்கிற மாரி வந்துரும். ஸோ, இப்ப இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டூடண்ட் டாட் நேம் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸ்டூடண்ட் நேம் குடுத்துட்டு, அதுக்கடுத்து டாட் நேம் குடுக்குறேன். உங்களுக்கு அவுட்புட்ல 2மே ராஜான்னு தான் வரும். காரணம் என்னன்னா, நான் இங்க குடுத்துட்டு, இங்க நேம நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ, இது என்னது? Google Drive மாரி உங்களுக்கு மெமரியோட லிங்க்க தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ, அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி Google Docsல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகுமோ, அது மாரி இங்க நீங்க 2வதுக்கு நீங்க வந்து அசைன் பண்ணியிருந்தா கூட, இங்க வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஸோ, இதுதான் ஸ்ட்ரக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸ்ட்ரக்ட்ட பொறுத்தமட்டிக்கும் செப்பரேட்டா உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். செப்பரேட்டா மெமரிய செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கனால, நீங்க சேஞ்ச் எந்த இதுக்கு குடுக்குறீங்களோ, அது மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும். கிளாஸ பொறுத்தமட்டிக்கும் அப்படி இருக்காது. அது வந்து நீங்க எங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஒரிஜினல்லயும் சரி, டூப்ளிகேட்லயும் சரி, எல்லாத்துலயும் சேஞ்ச் ஆயிரும். கடைசியா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் எல்லாத்துக்குமே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ, இதுதான் கிளாஸ்க்கும் ஸ்ட்ரக்ட்டுக்கும் உள்ள உங்களுக்கான டிஃபரன்ஸ்.